முந்தி வந்து ஒரு ஒரு வீட்டை வந்து கடன் வேண்ட போனால் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த கடன் வேண்ட வாரால வந்து 2 3 தடவை ஒவ்வொரு காரணம் சொல்லி விடுவாங்க. நாளைக்கு வா, நாளைக்கு வா, இன்றைக்கு வரல, நாளைக்கு வரல, அப்படி இப்படின்னு சொல்லி காரணம் சொல்லி விடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, சரி இவ சொல்ற அதே தவணைக்கு வந்து போகிறார், நேர்மையா இருக்கிறார் என்று சொல்லி அறிஞ்சால் ஃபைனலா ஒரு பரீட்சை. அது என்ன செய்வாங்கன்னு சொன்னால், சரி வா வந்துரு, நீயும் கன நாளா திரியிற, இந்த முடிச்சுடுவோம், வா இரு, இந்தா வெத்தில போடு என்று சொல்லி வெத்தில தட்டை எடுத்து கொடுக்குறது. அப்ப வெத்தில தட்டத்தை கொடுத்தா 2 விதமான நபர்கள் இருக்கணும். சரியா? முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு வா, நாளைக்கு வா, பிறகு வா என்று சொல்லி ஒவ்வொரு தவணையும் சொல்லி விட சில பேர் வந்து வெறுத்து போய் அழுத்து போய் இவன் காட்டுறான், இவன் தரமாட்டான், இவன் எங்களை உழைக்கிறான் என்று சொல்லிட்டு கைவிடுற, அவன் அங்கே போக விடாம கைவிடுற ஆக்களும் இருக்கணும். அதை விட உண்மையா பணம் தேவையானால், நேர்மையானால் சரி பொறுத்து போவோம், எங்கட தேவைக்குத்தானே, அவன் தேவை இல்லை தானே, எனக்குத்தானே தேவை, சரி பொறுத்து போவோம், சமாளிச்சுவோம்ட்டு அவ சொல்ற 2 3 4 தவணைக்கு போற ஆக்களும் இருக்கணும். அப்படி 2 3 தவணைக்கு போனாலே கூப்பிட்டு வச்சிருத்தி வெத்திலப்பாக்கு சாப்பிட்னு சொல்லி கொடுத்தால் அதுல 2 விதமான பேர் இருக்கிறேன் வெத்திலப்பாக்கு சாப்பிட்றதுல. அதுல முதலாவது ஆள் என்ன செய்வான்னு சொன்னா, முழு வெத்தில எடுத்து இப்படி தட்டி போட்டு சுண்ணாம போட்டு பிரட்டி போட்டு அப்படியே சாப்பி துப்பி போட்டு போறாக்கள். 2வது விதமான ஆக்கள் வந்து முழு வெத்தில எடுத்து பாதியை பிரித்து பாதியை வச்சுட்டு பாதியை சப்பி துப்புறாக இருக்கிறேன். இப்போ இந்த 2 பேர்லையும் வந்து இந்த கடன் கொடுக்குற ஆள் வந்து பார்ப்பாரு, இவன் வந்து தன்னுடைய வெத்தில இல்லாம வேறு யாருடைய வெத்திலையாக இருந்தாலும் அதை சிக்கனமா பாதியை மிச்சம் வைக்கிறான், இவனை கண்டிப்பா நான் பணம் கொடுத்தா இவன் கண்டிப்பா திருப்பி தருவான் என்ற நம்பிக்கை அவருக்கு அந்த 2வதா பாதி வெத்தில வச்சவர் மீது வரும். முதலாவதா சொன்னால் வந்து ஒரே வெத்திலையை முழுசா போட்டவரை பற்றி இவன் நினைப்பான், இந்த சாப்பிட்றான், காசை கொடுத்தா ஒரே ஓட்டமா ஓடுவான் என்று சொல்லி 2வது விஷயம் அவர் பார்ப்பார். அதுதான் வந்து முதல் விஷயம் வந்து, உங்களுக்கு பணம் தேவை என்று சொன்னா அவர் 2 3 4 5 தவணை சொன்னா அதுக்கு நீங்கள் கட்டுப்படியணும். அதுக்கு உங்களுக்கு பொறுமை இல்லை, உங்களுக்கு மனம் கேட்காது, வேற ஆள்கிட்ட போய் பார்ப்போம் அப்படி என்று சொல்லி போனீங்கண்டா மனம் ஒரு குரங்கு, அறப்படிச்ச குரங்கு கூழ்பானைக்க விழுந்த மாதிரி உங்களோட கதை போயிடும். அரசை நம்பி புருஷ கைவிட்ட மாதிரி உங்களோட கதை போயிடும். இப்படி 2 விஷயம் இருக்கு. இதே வந்து உங்களுக்கு பணம் தேவை, இவர் தருவார், இவர் நம்பிக்கைக்குரிய ஆள், இவர் ஏமாற்ற மாட்டார் என்று சொல்லி நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அதையே நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணி அவர் சொன்ன 2 3 தவணைக்கு போய் கடைசியில் வந்து உங்களுடைய சிக்கனத்தையும் உங்களுடைய கட்டுப்பாட்டை நீங்கள் அவை காட்டுற டைமில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பணம் தேவைணும். இது வந்து ஆரம்பத்தில் எங்கள் தாத்தாக்கள் காலங்களில் வந்து நடந்த ஒரு உண்மை சம்பவம், உண்மை வழக்கமாக இருந்தது. இதே இப்போ வந்து பாசங்கிற பாஸ்கரன் ஆரியாட படம், ஆரியா சந்தானம், அதை கடனுக்கு போயிடணும், அது மாதிரியும் இருக்கு.